வெல்கம் டு டெஃபினெட்லி நாட். ஸோ எல்லோரும் வீடியோ டைட்டில் பார்த்து தான் உள்ளே வந்திருப்பீங்க. எதுக்காக இந்த வீடியோனா, கூலி வந்துட்டு ஒன் ஆஃப் த கிரேட் மூவிஸ்ன்னு சொல்கிறதுக்கு கிடையாது, பட் எல்லாரும் பேஷ் பண்ணுற அளவுக்கு மோசமாக இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் இந்த படத்தை பற்றி என்னோடய ஒப்பீனியன்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதை நான் 3 பார்ட்டாக டிஸ்கஸ் பண்ணலான்னு யோசித்தேன். ஒன்று என்னோடய ஃபர்ஸ்ட் ஹாஃபோட பர்செப்ஷன், அப்புறம் செகண்ட் ஹாஃபு, அப்புறம் கடைசியாக ஒரு குருமா கிண்டி வச்சார்ல லோக்கி, அதை பற்றி பேசலாம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த ஃபர்ஸ்ட் ஹாஃப். படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த டைம் ட்ராவலு, வாட்ச்சு, சேரில் உட்காந்தா இங்கே இருக்கும், அந்த தியரிஸ்லாம் எதுவுமே இருக்காதுன்னு தெரியும். பட் ஓகே, ஓரளவுக்கு ஒரு ரிவெஞ்ச் ட்ராமா இருக்கும் தான் நான் முன்னாடி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுருந்தேன். அண்ட் மோர் ஆர்லெஸ் அதை நோக்கி தான் படம் போயிருந்துச்சு. பட் அதை பற்றி நம்ம பேசலாம். ஆனால் எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப். எனக்கு லோக்கி படத்தில் பிடிச்ச ஒன் ஆஃப் த பார்ட் வந்துட்டு அந்த ஹீரோக்கு வந்து ஒரு சட்டில் இன்ட்ரோ வைக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ்டரில் வந்துட்டு ஒரு சின்ன ஆர்டர் வந்து குதிச்சு வெளில வர மாதிரி, அப்புறம் அது ஒரு 50-50 மூவினாலுமே பஸ்ஸுக்குள்ளே ஏறத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்லோ மோஷனில் பிஜிஎம் போட்டாலும் சரி, ஆர் விக்ரமில் வந்துட்டு கமலுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக டைலாக் எதுவுமே வைக்காமல் ஜஸ்ட் இன்டர்வலுக்கு முன்னாடி மாதம் டைலாக் வச்சு முடிச்சதாக இருக்கட்டும் சரி, ஒரு ஆக்ஷன் ஹீரோ இன்ட்ரடக்ஷனை வந்து ரீடிஃபைன் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் இங்கே அதை பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரு லோக்கி படம் சொல்கிறதுக்கு அந்த ஒரு பாயிண்ட் ஐ ஹேவ் டு கிவ் இட் டு ஹிம். ஸ்லோ மோஷன் அந்த கிளீவரை மூவ் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு அணியோட பிஜிஎம் அதுக்கு இருக்கட்டும், என்னை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரோ லோக்கி ஸ்டைலில் தான் இருந்துச்சு அண்ட் பர்ஃபெக்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அண்ட் தென் ஆப்வியஸ்லி இன்ட்ரோ சாங் கமர்ஷியல் ஆஸ்பெக்டை வச்சு ஆனால் ஓகே ஃபைன், இட் வாஸ் அ குட் சாங். எனக்கு பர்சனலாக அந்த சாங் பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஃபைன். ஸோ மூவிக்குள்ளே இன்னும் டிஸ்கஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தில் பாசிட்டிவ்ஸாக பார்த்தது எனக்கு 2 விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒன்று வந்து என்னென்னா சினிமாட்டோகிராஃபி. ஸோ நம்ம கிரீஷ் கங்காதரன் தான் அந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருப்பாரு. அண்ட் விக்ரம் கால்ஸோ அவர் தான் பண்ணியிருப்பாரு. எனக்கு லியோட சினிமாட்டோகிராஃபி பெருசாக பிடிக்கல, மனோஜ் பாரமான்ஸா பண்ணது. ஏன்னா அது ஃபுல்லாக எனக்கு ஒரு மாதிரி ஒரு வீடியோ கேம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. லைக் மார்னிங் ஃபுல்லாக ஒரு ப்ளூ ஷேடோடு இருக்கும், அண்ட் நைட் ஃபுல்லாக ஒரு நைட் ஆர் இன்டோர்ஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு ஆரஞ்ச் ஷேடோடு இருக்கும். ஆனால் இந்த படத்துலையும் சரி, விக்ரமில் இருந்ததும் சரி, ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. எஸ், அந்த ஒரு பர்டிகுலர் ஆக்ஷன் சீன், அந்த மோக்கோ போட் யூஸ் பண்ணது, அதை பற்றி நம்ம லேட்டராக டிஸ்கஸ் பண்ணலாம். பட் எனக்கு சினிமாட்டோகிராஃபி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நம்பர் 1. அண்ட் படத்தோட மெயின் பில்லர் அண்ட் மெயின் பாசிட்டிவே வந்துட்டு அனியோட பிஜிஎம் தான். முன்னாடி ஹுக்கும் கத்துனதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரிலீஃபாகவே இருந்துச்சு இந்த படத்தில். ஏன்னா ஒரு இதுக்கும் ஒரு சினாரிக்கும் டிஃப்ரெண்ட்டாக மியூசிக் கூட ட்ரை பண்ணியிருந்தார். அண்ட் எனக்கு படத்துலேயே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்த சீன் வந்துட்டு அந்த ஹாஸ்டல் ஃபைட்டு தான். அதை பற்றி நிறைய பேர் பேசின மாதிரி எனக்கு தெரியல, அவருக்கு ஏற்ற மாதிரி டெய்லர் பண்ண மாதிரி இருந்துச்சு. இதே படத்தில் எஸ்பெஷலி அந்த மேன்ஷன் ஃபைட் சீன் வந்து இந்த அளவுக்கு செட் ஆன மாதிரி எனக்கு தெரியல. இங்கே அவர் ஏஜுக்கு பர்ஃபெக்டான ஸ்டன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ண மாதிரி இருந்துச்சு. தட் கம்பைன்ட் வித் அனியோட மாப்ஸ்டா பிஜிஎம்மாக இருக்கட்டும், அண்ட் நல்ல ஃபைட்டில் வந்துட்டு இப்படி தான் அடிக்கணும் அப்படின்னு அந்த கொஞ்சம் நக்கலாக பேசுகிறதா இருக்கட்டும், அந்த அடிக்க வரவங்க கிட்ட வந்துட்டு கொஞ்சம் கிண்டல் பண்ணி பேசுகிறதா இருக்கும். அந்த டச் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சுதீர் ஸ்ரீனிவாசன் ரிவ்யூ பார்த்துருந்தீங்கன்னா இதை தான் சொல்லியிருப்பார் அவர். லோக்கியோட ஃபைட் சீன்ஸ் இருக்கட்டும், ஆர் இந்த ஃபைட் சீக்வன்சஸ் எப்போவுமே என்ன சொல்வார் ஓகே, அவர் வந்து யூ வுட் ரைட் எவ்ரி திங் டவுன் அண்ட் அதை அப்படியே பர்ஃபெக்டாக வந்துட்டு ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி. இந்த எப்போவுமே லோக்கியோட ஃபைட் சீன்ஸ் வந்துட்டு வில் டெல் அ ஸ்டோரி, ஆர் அந்த ஸ்டோரியை ப்ராபகேட் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் திருப்பி நான் மாஸோட எக்ஸாம்பிளாக தான் இருக்கிறேன். இன்டர்வலுக்கு முன்னாடி அந்த பசங்களோட லெட்டரை வந்து ஜெயிலில் வந்து கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், அதை படிச்சுட்டு எமோஷ்னலி ட்ரிவனாக வந்துட்டு ஒரு ஃபைட் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ சம்திங் ஒரு ஆக்ஷன் ஸ்டோரி ட்ரிவன் ஆக்ஷன் இருக்கும். அதனால தான் எத்தனை ஆக்ஷன் படம் வந்திருந்தாலுமே லோகேஷோட ஆக்ஷன் சீக்வன்சஸ் நம்ம மெமரியில் வந்து ரொம்ப நாள் இருக்கிறதுக்கு காரணம் இட் ட்ராவல்ஸ் அலாங் வித் த ஸ்டோரி. பட் இந்த படத்தில் அது சுத்தமாக இல்லவே இல்லை. அது ஒழுங்காக எழுதலையா இல்லை ஒழுங்காக எக்ஸிக்யூட் பண்ணலையான்றது எனக்கு தெரியல. ரொம்ப ஜெனரிக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஐ எம் நாட் சேயிங் அந்த ஆக்ஷன் சீக்வன்சஸ் வர் நாட் பேட், ஓகேவா, பட் லோக்கியோட ஸ்டாண்டர்ட்ஸ் படி அந்த ஸ்டோரியை ப்ரொப்பல் பண்ணாதது தான் ஒரு மிகப்பெரிய எல்லாரும் திட்டுறதுக்கு காரணமாக இருக்கணும்னு எடுத்துக்கிறேன். பட் அட் த சேம் டைம் கைதி எடுத்துக்கிட்டிங்கன்னா கார்த்திக்கும் ஒய்ஃப்க்கும் இருக்கும் அந்த ஃப்ளாஷ்பேக் ஒரு கனெக்ஷனை ஜஸ்ட் டு
கான்வர்சேஷன் ஸ்க்ரீன் பிளே மூலியமாக சூப்பராக கன்வே பண்ணியிருப்பான். பட் இந்த இடத்துல அந்த ஸ்ட்ராங் ஸ்டோரி இல்லாதனால எல்லா இடத்துலையுமே எமோஷன் வந்து ஃப்ளாட்டாக விழுந்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டோரியோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டே வந்து எதுவாக இருக்கணும், சத்யராஜோட டெத்தாக இருக்கணும். இவருக்கும் சத்யராஜும் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. லைக் போன உடனே ஸ்ருதிஹாசன் வந்து அவர் திட்டுறாங்க. அந்த பாயிண்ட்ல எனக்கு பிஸாராக இருந்துச்சு. ஏன் திட்டுறாங்க? எதுவுமே காமிக்கல. அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்போட எக்ஸ்டென்ட் நம்மளுக்கு ஃபீலே ஆகலை. இப்போ அவர் ஃப்ரெண்டுக்காக அவர் இவ்வளோ தூரம் போய், ஏன்னா தன்னோட வேலையை விட்டுட்டு வந்துட்டு இவ்வளோ தூரம் போராடுறாரு. அதுக்கப்புறமா அவர் பொண்ணுன்னு தெரிஞ்சு போராடுறாரு. பட் ஸ்டில் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே அவர் ஃப்ரெண்டுக்குன்னு போராடும் போது அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட டைனாமிக் நம்மளுக்கு சுத்தமாக காமிக்கவும் இல்லை. எமோஷன் ட்ரிவனாக இருக்கணும்னு யோசிச்சுட்டு கடைசியில் அதுக்கு வந்துட்டு எஃபர்ட்டே போடாத மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுதான் இந்த படத்தோட மெயின் டவுன்ஃபால்க்கு காரணம்னு நினைக்கிறேன். நிறைய ஐடியாஸ் இருந்துச்சு மூவியை ஸ்டார்ட் பண்ணும் போது. பட் எதுவுமே கனெக்ட் ஆகலை. கடைசியில் எதுவுமே அவங்க யூஸும் பண்ணல. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருந்த ஐடியாஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேயே சோபின் வந்து தன்னோட வாட்சை வந்துட்டு ட்விஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ண, அதுக்குன்னு ஒரு சீன் வச்சுருக்காங்க. அப்போ வரும் அந்த வாட்சு வாய்ஸ் ஓவரில் வரும். அவங்க வாட்ச் வந்துட்டு லைக் காஸ்ட்லி வாட்சஸ் வச்சு ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அண்ட் கடைசியாக ஒரு ஃபைட் ப்ராப்பாக வரும். ஃபர்ஸ்ட் லுக் வரும்போதும் சரி, ஒரு மேஜர் டாக்கிங் பாயிண்ட் வந்து சரி, வாட்ச் வச்சு ஏதோ ஒரு கதை இருக்கும், யூஸ் பண்ணல. அந்த போர்ட் வச்சு ஏதாவது பண்ணியிருக்கலாம். அந்த போர்ட்டில் ஒரு ஃபைட் சீன் வச்சுருக்கலாம். அந்த போர்ட்டில் தேவையில்லாமல் ஒரு டான்ஸ் சீன் வச்சாங்க. அது பாட்டு இல்லாமலே இருந்திருக்கலாம். ஒருவேளை கமர்ஷியல் சைடாக ப்ரொடியூசர் சைட்லேருந்து ஒரு ப்ரெஷராக அந்த பாட்டு வச்சே ஆனோம் அப்படின்னு இருந்தாலுமே தி குட் ஹவ் கெப்ட் அட் தி ஸ்டார்டிங்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. யாரோ அந்த கூட்டத்தில் ஒரு கருப்பாடு இருக்காங்க, அவனை கண்டுபிடிக்க போகிறேன். பரவாயில்ல, நாகார்ஜுனா வரதுக்கு முன்னாடி 2 நிமிஷம் இருக்குது, நான் போய் டான்ஸ் ஆடிட்டு வரேன், எவனாவது ஆடுவானா? நாகார்ஜுனா கேரக்டருக்கு வரும்போது என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ஒரு ஆரா இருந்துச்சு. பட் எனக்கு டம்மியாக தான் அந்த வில்லம் ஃபீல் ஆச்சு. மெயின் ரீசனே என்னென்னா, தன்னோட கூட்டத்தில் யார் போலீஸ்ன்னு ஸ்மார்ட்டாக கண்டுபிடிப்பாரான். ஆனால் தன்னோட கண்ணு முன்னாடி அப்பாவை கொன்னால வந்துட்டு கிளைமேக்ஸ் வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு மேபி இத்தனை நாள் ஒரு ஹீரோவாக பண்ணனால ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு நாகார்ஜுனாக்கு ஒரு நெகட்டிவ் ஷேட் கொடுக்கும்போது நம்ம ஃபுல் ப்ளோன் சைக்கோ வில்லன்னா காமிச்சா ஃபேன் சைடில் பிரச்சனை வரும்னு யோசிச்சாங்களான்னு தெரியல. எல்லாமே புவர்லி ரிட்டனாக தான் இருந்துச்சு. பட் ஒன்று, அவங்க வந்துட்டு ஒரு ஃபுல் ப்ளோன் சைக்காட்டிக் வில்லன்னா சொல்கிறாங்க. இப்போ ஐ எம் த டேஞ்சர் சாங் வாஸ் குட், பிளேஸ்மெண்ட் வாஸ் ஓகே. ஆனால் வந்துட்டு எனக்கு ஃபீலே ஆகலை அந்த இடத்துல. இவன் நிஜமாலே ஒரு சைக்காட்டிக் வில்லன், அந்த இதில் வந்து டிசிஷன்ஸ் எடுப்பான், அந்த ஸ்பாட்டில் டிசிஷன்ஸ் எடுப்பான், ரொம்ப க்ரூவலாக இருப்பான்றதான் பாட்டில் சொல்ல வராங்க. பட் ஆக்ஷன்ஸில் எதுவுமே ஃபீலே ஆகலை. நிஜமாலே டம்மி வில்லன் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ ஸ்ருதிஹாசன் தான் கேரக்டரை வந்துட்டு தன்னோட ஃபுல் பொட்டென்ஷியலுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலுமே அகைன் வாஸ் அ புவர்லி ரிட்டன் கேரக்டர் தான். பிஃபோர் த ரிலீஸ் லோக்கி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டராக இருக்கும் அப்படின்னு. ஒரு டெஸ்ட் இருக்குது, அந்த டெஸ்ட்டோட நேம் தெரியல, நான் வந்துட்டு கீழே போடுறேன். ஒரு விமன் கேரக்டராக இருக்கட்டும், ஒரு கான்வர்சேஷன் பிட்வீன் 2 விமனாக இருக்கட்டும், இட் ஷுட் பி சம்திங் அதர் தேன் த மென் ப்ரெசன்ட் இன் தட் ஃபிலிம். they should talk about something else other than that men. அப்போதான் அது ஒரு வெல் ரிட்டன் விமன் கேரக்டர்னு சொல்ல முடியும். ஆனால் இந்த படத்தில் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஃபேக் அப்பா பற்றி இருக்கும், செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்துட்டு ரியல் அப்பா தேடுறதை பற்றி இருக்கும். இந்த மாதிரி எழுதிட்டு எப்படி வந்து அது ஒரு ஸ்ட்ராங்லி ரிட்டன் கேரக்டர்னு சொல்ல முடியுன்றது எனக்கு தெரியல. படம் இல்லாமல் வேறு ஏதோ ஒரு ஜெனரிக் டேரக்டரோட ஃபிலிம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துக்கு ஒரு நெகட்டிவ் ஒப்பீனியன் இருந்திருக்காது. அண்ட் அதுக்காக தான் இந்த நான் வீடியோ பண்ணோன்னே யோசிச்சு, இட் வாஸ் நாட் அ பேட் ஃபிலிம். லோக்கின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போகும்போது தேர் வேர் டிசப்பாயின்மெண்ட்ஸ், மெயின்லி பிகாஸ் ஆஃப் புவர் ரைட்டிங்னால தான். நம்ம ஊரில் ரைட்டர்ஸ் கிடையாது, பட் ரைட்டிங்க்கு அந்த எஃபர்ட் போடணும். மேபி இட் வாஸ் வெல் ரிட்டன்னா இட் குட் ஹவ் பின் பெட்டர். வெறும் பிஜிஎம் ஃபைட்டு ஃப்ளாஷ்பேக்ஸ் கேமியோஸ் இதை வச்சு மட்டும்தான் மூவி ப்ரப்பல் ஆச்சு. வேறு எதுவும் இட் வாஸ் அகெயின் நான் திருப்பி சொல்கிற மாதிரி அது ரொம்ப மோசமான என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை. அந்த ஒரு போர்ஷன் தவிர அந்த தேர்ட் பார்ட்டுக்கு நான் வரேன், அது கண்டிப்பாக அடிச்சே ஆகணும். அகெயின் இன்னொரு ஒரு ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணிட்டு அதை ஒழுங்காக முடிக்காததுக்கு வந்துட்டு இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்துட்டு இந்த காலிஷாவோட ரூம் வெளில வந்து போகாதீங்க, பேசாதீங்க, கத்தாதீங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. திருப்பி ரஜினி கூப்பிட்டோடனே அவர் அப்படியே வெளில வராரு. அவருக்கும் ரஜினிக்கும் என்ன கனெக்ட்னே தெரியல. அவர் ஏன் இங்கே இருக்காரு, ஏன் இவருக்காக இவ்வளோ ஃபைட் பண்ணுறாருன்னு ஒரு ரீசனுமே அந்த இடத்துல நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. அண்ட் கமிங் டு த
ஃப்ளாஷ்பேக் சீன் வந்துட்டு நிஜமாலே சூப்பராக இருந்துச்சு. அகெயின் அங்கேயும் ஸ்டோரி வைஸ் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. பட் அந்த ஒரு 90s அந்த கேமராவோட எஃபெக்டை கொண்டு வந்ததாக இருக்கட்டும், ஆர் வந்துட்டு த டிஏஜிங் வாஸ் பர்ஃபெக்ட். ஸோ அதுலேருந்துமே நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. ஒரு பிஜிஎம் யூஸ் பண்ணதாக இருக்கட்டும், அவர் அந்த சீன்ஸ்லாம் வந்துட்டு வெல் ஷூட். பட் ஸ்டோரியோட இம்பார்ட்டன்ஸ் கேட்டுச்சுன்னா வந்து எனக்கு அதில் இல்லை. எப்போ எப்படி இருக்கீங்க அண்ணா அப்படின்னு அமீர் கான் கேட்டானோ அப்போவே படத்தை ஊற்றி முடிக்கல. எனக்கு இப்போ தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பாக அப்போவே தியேட்டர்லேருந்து எஞ்சி நான் போயிருப்பேன். இவ்வளோ புவராக ஒரு லோக்கியோட ஒரு மூவியில் இவ்வளோ புவராக லோக்கியால் எழுதி எடுக்க முடியும் நான் நம்பவே இல்லை. எனக்கு என்னென்னா, அமீர் கான் வந்துட்டு ஒரு ஸ்கிரிப்ட் ஓகே பண்ண 2 வருஷம் எடுத்துப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. என்னது இந்த ஸ்கிரிப்டா? எது நாகார்ஜுனாவா? ஆனால் இதை மட்டும் உடனே ஓகே பண்ணிட்டார் அவர். ஒரு ஜீரோ லாஜிக், ஜீரோ ரைட்டிங், ஜீரோ ஸ்க்ரீன் பிளே. இவ்வளோ பெரிய இந்தியாவில் டானாக இருந்துட்டு ஒன்று தேவா மேன்ஷன் பேரில் போட்டிருக்கு, கண்டுபிடிக்க முடியல. 2வது ஒரு பீடி கூடையா என்னன்னு தெரியாது, கடைசியில் கேட்டு பீடினா என்னன்னு தெரிஞ்சுக்கிறாரா. இவ்வளோ பெரிய மாஸ் இல்லை, ஆனால் வந்துட்டு அண்ணாவை பார்த்தோன்னே ஓகேண்ணா பாய்ண்ணா வரட்டுமாண்ணா அப்படின்னு கிளம்பிடுறாரு. பிஜிஎம் மொத்தம் தப்பி தவறி அணியதோ நல்லா போட்டான். அது ஒன்று மட்டும்தான் அந்த சீனில் எதிராக வேலை செஞ்சவங்களோட ஓன் கேங்கே போட்டுருவாராம். ஆனால் இவ்வளோ லாஸ் பண்ண ரஜினியை வந்து விட்டு வச்சிருவானா. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னே சொல்லுவேன். செகண்ட் ஹாஃப் வாஸ் குட், பட் இட் வாஸ் ஜெனரிக். ஓகே ஒன் டைம் வாட்சபிள்னு சொல்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஆனால் எப்போ வந்துட்டு இந்த அமீர் கான் இன்ட்ரோ இருந்துச்சோ அப்போத்துலேருந்தே படத்துக்கு ஹீரோ தவிர வேறு என்ன கொடுக்குறதுனே தெரியல. அந்த ஒரு போர்ஷனை டிலீட் பண்ணிட்டா இவ்வளோ பேஷ் பண்ணுறது எனக்கு ஃபேராக தெரியல. எனக்கு புரியுது, எல்லாருக்கும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு, அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியலன்னு. லோக்கியோட ஃபிலிமோகிராஃபியில் இதுதான் வீக்கஸ்ட் மூவியும் இருந்தாலுமே இட்ஸ் நாட் அ பேட் மூவி. ஐ திங்க் இல் பவுன்ஸ் பேக். மோனிகா சாங் வைக்கிறதா இருக்கட்டும், கேமியோஸ் வைக்கிறதா இருக்கட்டும், மாஸ் கால் பேக்ஸ் வைக்கிறதா இருக்கட்டும், எதுவுமே லோக்கியோட ஸ்டைல் கிடையாது. ஈவன் மாஸ்டரில் 50-50 இருந்தாலுமே அது ஸ்டில் லோக்கி ஸ்டைல் இருந்துச்சு. ஆக்ஷன் சீன்ஸாக இருக்கட்டும், சாங் பிளேஸ்மெண்ட்ஸாக இருக்கட்டும். பட் ஸ்டில் ஐ ஹவ் ஹை ஹோப்ஸ் ஃபார் லோக்கி. I think he'll bounce back. And it's your last game. Could this be, MSD, your last game ever in yellow? Definitely not.